வெளிச்சம் உள்ள வரும்போது அது எல்லாத்தையும் பிரகாசமாக்கிடும். அவனோட பிரகாசம் என்னோட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் கடினமா போராடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஆபத்தையும் எதிர்த்து நின்னுட்டு இருந்தாங்க. எனக்குன்னு ஓடி ஒளிய எந்த இடமும் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? வா. அப்ப நீ இங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துற. அந்த காட்சிகள் படத்துல நடக்கிற மாதிரி போயிட்டே இருக்கு. என்னோட கண்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வாழ்க்கை முழுக்க என்னோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். என்னால அவனை நெருங்க முடியாதுன்னு தெரியும். ஒரு மின்னல் வெளிச்சம் மாதிரி பிரகாசமா இருப்பான் அவன். கடைசியா ஒரு நீர் குமிழி மாதிரி அவன் மறைஞ்சு போயிட்டான். எந்த ஒரு அடையாளமும் இல்லாம. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையை நொறுக்கிற மாதிரி ஒரு காதல் ஏற்பட்டுச்சு. எந்த நொடி நீ இறந்து போனியோ அந்த நொடியில நானும் இறந்துட்டேன். விதியோட விளையாட்டால எங்க கதை முடிவுக்கு வந்துருச்சு. முடிஞ்ச கதையை ஆரம்பிக்க முடியுமான்னு தெரியல. அவ மன ரீதியா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டா. அவனுடைய நினைவுகளை மறக்கிறதுக்காக இவ எவ்வளவு முயற்சி பண்ணா. நீ அஞ்சு, நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்னால முடியாதுப்பா. ஸ்கிரிப்ட்ல தான் எழுதி இருக்குல்ல, லீட் ஆக்ட்ரஸ்க்கு ஹீரோ சாகலன்ற விஷயம் நல்லா தெரியும்னு. அப்புறம் எதுக்காக நீ இவ்வளவு அலற? ஹீரோ உன்னதான காதலிக்கிறான். என் கேரக்டரை நிஜமாவே சாவடிச்சிருவியா? நீ ஏன் ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிற? நீ தான் ஸ்கிரிப்ட்ல இருக்க மாதிரி பண்ண மாட்டேங்கிற. நான் என்ன தப்பு பண்ண? அப்போ என் ஆக்டிங் நல்லா இல்லங்கறியா? அநியாயமா பேசுற. நான் யூனிவர்சிட்டியில தியேட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கிராஜுவேட் பண்ணிருக்கேன். 3 வருஷம் ஸ்காலர்ஷிப்ல படிச்சேன். அதுவும் இல்லாம என் பேட்ச்லயே நான் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமான ரோமியோ. ஆனா நீ என்னன்னா என்னோட நடிப்பு கொஞ்சம் கூட நல்லா இல்லங்கற. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். போலாமா? சரி, ஓகே. இன்னைக்கு ரிஹர்சல இதோட முடிச்சுக்கலாம். யே, லெட்ஸ் கோ. வாங்க, இன்னைக்கு சூப்பரா ஹாட் பாட் சாப்பிடலாம். ஓகே. இதுக்கு தான் நான் உங்க 2 பேர் கூடயும் சுத்திட்டு இருக்கேன். இப்ப நான் அடுத்தவங்களோட சந்தோஷத்தையும் வருத்தத்தையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். கதை எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு எப்பவும் ஹாப்பி என்டிங் தான் இருக்கும். அதனாலதான் நான் எப்பவும் நினைப்பேன், ஒருவேளை முடிவு சரியா இல்லைன்னா அது அந்த கதையோட முடிவு இல்லைன்னு நினைப்பேன். நீ அஞ்சு, ஹாய் மிஸ் ருவான். நீங்க யாரு? என் பேரு டைஜி. நான் ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். போட்டோகிராஃபியும் கோல்ஃபும் என்னோட ஹாபிஸ். நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஹைக்கிங் போவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுப்பேன். உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும்? அப்படி எதுவும் நான் பர்டிகுலராலாம் யோசிக்கல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும். நீ பல வருஷமாவே சிங்கிளா இருக்கன்னு எனக்கு தெரியும். நானும் சிங்கிள் தான். அதனாலதான் நான் ஒரு நல்ல ஜோடியா தேடிட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் நல்ல செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உன் போட்டோவை நான் பார்க்கும்போதே இந்த பொண்ணு எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பான்னு தோணுச்சு. எனக்கும் நீ நல்லவனா தான் தெரியுற. எனக்கும் நீ நல்லவளா தான் தோணுது. இல்ல, நீ ஃப்ரெண்ட் சோ யூ ஃபேக் பெர்ஃபெக்ட்டா இருப்ப. மிஸ் ருவான், நீங்க என்ன வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே? இல்ல, நான் உனக்கு அவளோட வீசாட் அனுப்பியிருக்கேன். நீ அவளை ஆட் பண்ணிக்கோ. நீ அவ டைப் தான். மிஸ் ருவான், எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நீ ஏன் கூட பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்க? நீ என்ன வேற பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ற? சாரி, நான் அர்ஜென்ட்டா போணும். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. மிஸ் ருவான்,
印刻着处处都是你身影，反反复复，就让我一个人去压抑。生命然后有清晰，你无需知晓我的秘密。回忆未曾。சொல்லுங்க மேடம். I'm sorry. It's okay. உண்மையை சொல்லணும்னா நான் என் வாழ்க்கையில நல்லா தான் இருக்கேன். எப்பவும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் உன்னை மட்டும்தான் தேடிட்டு இருக்கேன். நிச்சயம் நீ கிடைப்பேங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையோட. லீ, நீ கண்டிப்பா உயிரோட தான் இருக்க. இருப்பல்ல? எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேம்மா. உள்ள வா. வந்துட்டியா? நைன்சு, என்ன மறுபடியும் மாட்டி விட போறியா நீ? உன் பாய் ஃப்ரெண்டோட எக்ஸ்பைரி டேட் 3 வாரம் கூட தாண்டாதா? இவன் பெர்ஃபெக்ட்டா இருப்பான். எனக்கு அப்படிதான் தோணுது. நான் டேட் பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இப்பெல்லாம் நான் ஏதோ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்பெல்லாம் நான் நிறைய ஆன்லைன் நாவல்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். டிசைடும் பண்ணிட்டேன். நானும் ஆன்லைன் நாவல்ஸ் தான் எழுத போறேன். அப்போ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண போற? நாவல் ஒழுங்கா போகலன்னா அப்புறம் அதை எடுத்துக்கிறேன். இத பாரு. இந்தா காட்ட என்ன எழுதிருக்க? ஹீரோயினோட பேர் நீ அன்சு. என்ன பிரச்சனை உனக்கு? இது உன்னோட கதை தான். ஹீரோயின் தன்னோட அசைன்மெண்ட் முடிக்க தாய் சிட்டி போறா. அங்க ஆக்ட்ரஸ் லிங் ஹாங்யா அவளை புள்ளி பண்றாங்க. அப்புறம் ஹீரோயின் கடற்கரையில ப்ராப்ஸ் தேடுறா. கடைசியா கேங்ஸ்டர்ஸ் டீல் பேசுறது பாத்துறா. அதனால அவளை கடலுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. அவளுக்கு நீச்சல் தெரியாததுனால மூழ்கிடுறா. அந்த நேரத்துல ஹீரோ வந்து அவளை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் தன்னோட 6 பேக்க காட்டுறானா? ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இதானே உனக்கும் நடந்துச்சு. ஆமா, ஆனா நான் 6 பேக் பத்தி எல்லாம் எதுவும் சொல்லலையே. ஆமா, நீ கிளியரா என்கிட்ட எதுவும் சொல்லல. நானா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி இருந்தா எப்படி இருக்கும்? என்னடி? விடு, என்ன விடு. ருவானி அச்சு, என் பேச்சை கேட்டா நீ பழைக்க வாய்ப்பு இருக்க. ஆனா எனக்கு இதோட எண்டிங் தான் கிடைக்கல. நீ சொல்லும்போது ஹீரோயினை காப்பாத்த போய் ஹீரோ செத்துட்டான்னு சொன்ன. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னோட நார்மல் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டான்னு கதைய முடிச்சுக்கோ. அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது, நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டான்னு எழுதிரு. அவ நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிறான்னா உன்னோட பிளைண்ட் டேட்டை எதுக்கு எனக்கு அறிமுகப்படுத்துற? வேலை செய்யற நேரத்துல வேலையை தான் செய்வானா? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த ஃப்ளவருக்கு கவனம் செலுத்துற? நான் உன் கதையோட ஹீரோயினை பத்தி பேசுறேன். உனக்கு இந்த ஃப்ளவர் லாங்குவேஜ் தெரியும்ல? இது ஃபர்கெட் மீ நாட். அப்படின்னா நீ இன்னும் லீய மிஸ் பண்றியா? போய் உன் நாவலை முதல்ல எழுதி முடிக்கிறியா? இது ஏன் எப்ப பார்த்தாலும் வாடிக்கிட்டே இருக்கு? Mr. Zhao? Mr. Zhao? Mr. Zhao? சொல்லு. நியாச்சு, டோன்ட் வரி. இது ஃபர்கெட் மீ நாட். இதை மறுபடியும் உயிரோட கொண்டு வர நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இது இன்னும் சாகவே இல்ல. டோன்ட் வரி, நான் இதை சரி பண்ணிடுறேன். அப்புறம் நான்சு, நம்ம அடுத்த பிளே லீ கே சூ லியான கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட வேண்டியது இருக்கும். அதுக்கு வாய்ப்பே இல்ல.
என்ன பண்றது, லீ ஜுவான் ரொம்ப பிஸியா இருக்கால்ல. அவ நம்ம கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கா. ஆனா இந்த விஷயமா எனக்கு பர்சனலா கால் பண்ணா. உனக்கே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம ட்ரூப் ஒன்னும் அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது. லீ ஜுவான் நடிக்கலன்னா யாரு பார்க்க வருவா? நாம நாடகம் போட்டாலும் காலியா தான் இருக்கும். அதனால நம்ம கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. மிஸ்டர் ஜாவ், போஸ்டர் ரெடி பண்ணியாச்சு, டிக்கெட் வித்தாச்சு. இப்ப போய் டேட்டை மாத்தினீங்கன்னா நம்ம ட்ரூப் நிலைமை என்ன ஆகும்? நான் போய் அவங்கள பாக்குறேன். இருங்க. வேண்டாம் வேண்டாம் இரு. இன்னைக்கு அந்த பொண்ணோட ஆட் கான்ட்ராக்ட ரினியூ பண்ண போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல போய் நீ டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? லீ ஷுவான் ஃபேன் கிளப்புக்கு நான் தான் சேர்மன். எனக்கு தெரியாம இருக்குமா? அப்ப உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. நீங்க மிகப்பெரிய ஃபேன் ஆச்சே. இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தோ சொல்றேன். பின்ஹாய் ரோட்ல இருக்கிற ஜூசாங் வில்லால ஃபங்க்ஷன் நடக்குது. Thank you. ஆமா, இது ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா. ஏய், இது ரொம்ப அழகா இருக்கே. உங்க இன்விடேஷன் காட்டுறீங்களா? நான் சாவ் பிராண்ட், உங்க ஸ்பான்சரோட ஃப்ரெண்ட். ஓ ஓகே. இல்ல விட முடியாது. போங்க. பிரச்சனை பண்ணாதீங்க. போங்க. போங்க. பிரச்சனை பண்ணாதீங்க மேடம். போங்க. நோ முடியாது. ஆமா, இது எப்படி ரெடி பண்ணாங்க? ஹலோ நயன்ஷு. ஹலோ யூஃபே, எனக்கு உன் பிராண்டோட செலிபிரிட்டி பார்ட்டியோட இன்விடேஷன் கிடைக்குமா? ஆனா உனக்கு இந்த பார்ட்டிஸ்லாம் பிடிக்காதுல்ல? நான் லீ ஷோ யானை சந்திக்கணும். அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி லீ ஹாங் யானா இருந்தாங்க. என்ன? லீ ஷாங் யான் தான் லீ ஹாங் யானா? அவனால தான் நீ கடல்ல விழுந்தன்னு மறந்துட்டியா? எனக்கும் அவங்கள பிடிக்காதுதான். ஆனா வேலைன்னு வந்துட்டா பர்சனல் விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சிடணும். நான் உனக்கான இன்விடேஷன் அனுப்புறேன். அதுக்கப்புறம் கணக்கு தீர்த்துக்கலாம். தேங்க்யூ. முடிஞ்சதா? என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது என்ன சொல்லுவாங்க? கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இப்ப நான் என்னோட ஸ்டாஃப்ஸை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். என்ன விடுங்க, நான் உள்ள போகணும். தள்ளாத. மிஸ் ருவான், ஐ அம் சாரி. உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். உள்ள வாங்க. சரி சரி. ஆமா நானும் பார்த்தேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே. அப்ப கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணிடலாம். நீயா? விசாரிச்சு பாருங்க. மிஸ் லீ, நீங்களா? நான் தான் யுவான்சு. நீங்க எங்க பிளேல வேலை செஞ்சீங்க, ஞாபகம் இருக்கா? இல்ல. அட, நான் இப்ப மார்னிங் லைட் ட்ரூப்ல ஆக்ட்ரஸா இருக்கேன். எங்க நாடகத்துல நீங்க நடிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால மிஸ்டர் ஜாங், ஹலோ. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். எங்க இருக்கீங்க நீங்க? இதே சிட்டில தான். வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இப்பெல்லாம் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. என்ன மொத்தமா மறந்துட்டீங்க போல இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க கம்பெனி இயர் எண்டிங்ல புது ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன் சார். புது மாடல் பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மையை சொல்லட்டுமா மிஸ் லீ, நீங்க தான் அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. நான் கண்டிப்பா கால் பண்ணுவேன். உங்க ஏஜென்ட் கிட்ட சொல்லி வைங்க. Thank you so much. Have a good time. See you. மிஸ் லீ, இங்க பாருங்க. நீங்க கேட்ட சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நாங்க பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருக்கு? உன்னை யாரு உள்ள விட்டது? அது முக்கியம் இல்ல. நான் கையோடையே நீங்க சைன் பண்ண கான்ட்ராக்ட்ஸே எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க. ஹே ஜோவியான், எவ்வளவு நாள் கழிச்சு மீட் பண்றோம். வாங்க உட்காருங்க. உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பவே பார்த்து நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தேன். அதான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. ஆமா, பிஸியா இருந்துட்டேன். தட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. லியோட ஷோலியனோட டிக்கெட்ஸ் பாதிக்கு மேல வித்துடுச்சு. இந்த நேரத்துல நீங்க வரலனா அதுக்கப்புறம் எங்க ட்ரூப். யார் இந்த பொண்ணு? நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், கண்ணு தெரியலையா? இவ எப்படி உள்ள வந்தா? இவள உடனே வெளியில அனுப்பு. சாரி மிஸ் லீ, விஐபி பாஸ்ல வந்திருக்காங்க. என்னால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீ போய் உன் பாஸ் கிட்ட சொல்லு. இங்க இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை அனுப்ப சொல்லு. முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா?
சோ பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வழி விடுறீங்களா? செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் அப்படிதான் தோணும். பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதுவும் அமெரிக்கால. கரெக்ட் தான். எனிவே உன் சக்சஸ பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ளீஸ் இது அப்படியே வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் ஏ மேல இருக்கட்டும். ஓகேயா? என்ன பண்றீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து மிஸ் லீயோட ஷா பிராண்டோட கான்ட்ராக்ட் ரெனியூவல்காக கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம். மிஸ் லீ ஷியோயான் தன்னோட ஸ்பெஷல் சோஷியல் ரெப்யூட்டேஷனுக்காக மிக பிரபலமானவங்க. கடந்த வருடம் மிஸ் லீயோட ஆட்ஸால ஏற்பட்ட சேல்ஸ் ரிசல்ட்டை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அண்ட் இந்த வருடம் மிஸ் லீ டிராமா மார்க்கெட்டை சப்போர்ட் பண்றதுக்காக மார்னிங் லைட் ட்ரூப்போட லீக்கி ஷூ லியான் பிளேல குறைவான பட்ஜெட்ல வேலை பார்க்கறாங்க. இவங்களோட இந்த சிறந்த எண்ணத்துக்காக நம்ம எல்லாரும் இவங்களை பாராட்டணும். உங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க் யூ so much. இன்னைக்கு நைட் பார்ட்டியை நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்றீங்க நம்புறேன். நீ ஒரு பிடிவாதக்காரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லீ ஹாங்யான். நான் இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், வெப்ல டேகும் பண்ணிடுவேன். அப்பதான் என்னோட 50,000 ஃபேன்ஸ் உங்களோட 5 மில்லியன் ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஐ எம் so sorry. ஆனா இந்த கான்ட்ராக்ட பத்தி என்னோட ஏஜென்ட்டுக்கு தான் தெரியும். ஆனா அவர் இதுவரைக்கும் நான் பார்க்கல, அதனால எனக்கு தெரியாது. மிஸ்டர் லீ, ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஓகே மிஸ் லீ, வாங்க. லீ, இது நீ தானே? மிஸ்டர் லீ, உனக்கு இவ்வளவு தெரியுமா? இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? மிஸ், அடுத்த முறை கொஞ்சம் கம்மியா குடிங்க. நான் குடிக்கலாம் இல்ல, எனக்கு தெரியும் நீதான் லீ. போதும் ரூபா, நிறுத்து. இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற. இவரு லீ டேங், இவரை மிஸ்டர் லீன்னு கூப்பிடலாம், ஆனா இன்ஃபார்மலா கூப்பிடக்கூடாது. நான் கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொடுத்த வாக்க காப்பாத்துங்க. உனக்கு நீச்சல் தெரியுமா? என்ன மன்னிச்சுடு, கை தவறி பேப்பர்ஸ் தண்ணியில விழுந்துருச்சு. அந்த பேப்பர்ஸ் தண்ணியில இருந்து நான் எடுத்துட்டா நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்களா? அது நீ பேப்பர்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, நான் கொண்டு வரேன்.
这是不是一个梦？除了心跳是接近了，视线暂停呼吸。டவல் பார்த்து பார்த்து நிதானமா. நல்லா ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் அவளோட சின்ன ஜோக் பண்ணேன், அவ்வளவுதான். நான் பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்ப கொடுத்த வாக்கு காப்பாத்துங்க. நான் சும்மா உன்கிட்ட விளையாடின, அவ்வளவுதான். நீ நிஜமா குதிப்பான்னு எதிர்பார்க்கல. ஆனா நான் ப்ராமிஸ் பண்றேன், எனக்கு எந்த கமிட்மெண்ட் இருந்தாலும் நான் பேப்பர்ஸ் இல்லாமலே பண்றேன். இனி வாக்கு மீறாதீங்க. ஹலோ நியான்சு, லீஷுவான் எனக்கு கால் பண்ணா. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டா. பார்ட்டில நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பேசுனீங்களாமே அவ சொன்னா. அப்புறம் சேர்ந்து ஸ்விம்மிங்லாம் வேற பண்ணீங்களாமே. என்னால இதை நம்பவே முடியல. உனக்கு தான் தண்ணினா ரொம்ப பயமாச்சே. சரி விடு, நீ நிஜமாலே சூப்பர் நியாச்சோ. நீ ரொம்ப ஈஸியா சமாளிச்சிட்ட. நம்மளோட இந்த பிளேய நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன். ஏய் செல்லம், எப்படி இருக்க? நான் ஏதோ ரவுடி தான் எங்களை ஃபாலோ பண்றான்னு நினைச்சு தெரியாம உன்னை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டேன். நீ இங்கே இரு, நான் போய் உனக்கு வேற ட்ரெஸ் கொண்டு வரேன். இந்த ட்ரெஸ்ல கூட நீ அழகா தான் இருக்க. டேய் பாத்தியாடா, இவ எவ்வளவு அழகா இருக்கான்னு. இவளோட ஸ்கின் எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு பாரு. இவை எனக்கு வேணும். ப்ளீஸ் என்ன விட்டு, நான் போயிடுறேன். நான் உண்மையாவே எதுவும் பார்க்கல. சத்தியமா தான் சொல்றேன். நான் ப்ராப்ஸ் எடுக்க தான் வந்தேன். நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். என்ன போக விட்டு ப்ளீஸ். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, நான் தரேன். நான் காணோன்னு க்ரூக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உடனே தேடிட்டு இங்க வந்துருவாங்க. சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? தயவு செஞ்சு என்ன விட்டுரு. என்ன விட்டுடு. நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன விடு, என்ன விடு, என்ன விடு, விடு, என்ன விட்டு போடு, என்ன விடு. முதல்ல லீ அவனோட வேலையை முடிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் அவளை பாத்துக்கிறேன். அண்ணா, அவ லீயோட ஐட்டம். அவளை தொட நினைச்ச செத்த.
வாங்கடா போலாம். ஹலோ நியாஞ்சு, ஹலோ, கேக்குதா? பேசு. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ருவானியாச்சு, அதானு உன்னோட பேரு? இப்ப என்ன சொல்ல வந்திருக்க? நான் உன்னோட ட்ரூப்போட ஹெட் கிட்ட பேசிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதான் கடைசி தடவை நான் அப்படி பண்றது. நீ ட்ரூப்காக இவ்ளோ வேலை செய்யற, அண்ட் ஜாவ் உனக்காக ஒரு வண்டி கூட அனுப்பலையா? நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு ரொம்ப குளிருது. நீ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உன்னோட பார்வை ரொம்ப கூர்மையா இருக்கே, அவ்வளவு இருட்லயும் அவளை கண்டுபிடிச்சிட்ட. ஆனா நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் தானே மீட் பண்றீங்க. அது எப்படி அவ மேல அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிட்ட? உனக்கு உன் பக்கத்துல யாரையும் உட்கார வச்சுக்க பிடிக்காது. ஆக்சுவலி என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட இதே மாதிரிதான். ஆனா நாங்க ஒன்னா இருந்தப்போ அவன் என்ன வேற எந்த சீட்லயும் உட்கார வச்சது கிடையாது. சோ என்னைக்காவது ஒரு நாள் நீ உன் பக்கத்து சீட்ல என்ன உட்கார சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? நான் வேலை செய்யும் போது என் பர்சனல் மேட்டரை பத்தி பேச மாட்டேன். என்னோட கம்பெனி மட்டும் உன்னை செக்யூரிட்டி இன்சார்ஜ் அரேஞ்ச் பண்ணலன்னா அப்பவும் நீ என்கிட்ட பேச மாட்டியா? உன்னை சேஞ்ச் பண்ணிடுவோன்னு உனக்கு பயமா இல்லையா? அது உங்க இஷ்டம். நான் உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலையே படாத. உனக்கு கொஞ்சம் கூட காயப்படாம பாத்துக்கிறேன், சரியா? என்னது இது? என்ன காயின் பா இது? இன்ட்ரெஸ்டிங். இது கெட்டு போச்சா? இதை ரிப்பேர் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு தேவைப்படும். மறுஜென்மமா மறுபடியும் பிறந்து வந்துட்டானா? நீ அந்த ஷிப் வெடிக்கிறத பார்த்தல, அப்புறம் எப்படி அவன் மறுபடியும் வந்தான்? ஆன்லைன் நாவல் படி பார்த்தா இது அவனுக்கு மறுஜென்மம் தான். ஆனா அவனுக்கு ஒன்ன ஞாபகம் இல்ல. இது டைம் டிராவலா? நீ யார பாத்தியோ அது அவன் கிடையாது, அவன் வேற யாரோ. புரிஞ்சு போச்சு. மெமரி லாஸ். ஒருவேளை அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கலாம். டைம் டிராவலோ மெமரி லாஸோ இல்ல மறு ஜென்மமோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. கவலை இல்லையா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவனை உன்னால மறக்க முடியல? நான் ருவான் நான்சு என்னோட புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். சரியா சொன்ன. நீ ஜெயிச்சிட்ட. நீ சொன்னது சரிதான். இந்த உலகத்துல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க. நீ ஏன் ஒருத்த மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ற? வேற யாரையாவது புடி.
இந்த ட்ரிங்க் ரொம்ப ஆமா நல்லா எனக்கு மீட்டிங் இருக்கு. பத்தி சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு ஈவினிங் ஈவினிங் கொண்டு ஆமே. வாங்க. அப்போ நாளைக்கு ஈவினிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஹலோ மேம். ஹலோ, நான் பிரைவேட் ரூம் புக் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த பக்கம் வாங்க. தேங்க் யூ. நீங்க worry பண்ணிக்க வேணாம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணியாச்சு. டயட்ல இருக்கேன். இவ்வளவு எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓகே. ஹலோ, நான் ருவான் கியான்சு. நீ எப்படிங்க?